வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 3 அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3இல் 1ல் 6 முதல் 10 வரை இருக்கக்கூடிய கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்க, 6வது கணக்கு a + b இன்டூ a - b ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எனும் முற்றொருமையை பயன்படுத்தி பின் வருவனவற்றின் பெருக்கற்பலனை காண்க. இங்கே ஒரு 4 இது இருக்குது. இதை பெருக்கி எழுதணும். எதை பயன்படுத்தி? இந்த முற்றொருமை, இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி. பாருங்கள், கொடுத்து இந்த ஃபார்முலாவை எடுத்து நம்ம அப்படியே எழுதிட்டோம். முதல் இது பாருங்கள் என்ன இருக்குது? முதல் இது p + 2 இன்டூ p - 2 இதை நம்ம பெருக்கணும். பாருங்கள், ஃபார்முலா பாருங்கள், a + b இன்ட்டு a - b ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இங்கே பாருங்கள், a இருக்க இடத்துல p இருக்குது, b இருக்க இடத்துல 2 இருக்குது, ஈக்குவல் டு a ஸ்கொயர். ஏக்கு பதிலாக என்னது? p. அப்போ இங்கே p ஸ்கொயர் மைனஸ் ஃபார்முலா இருக்குது மைனஸ் b. b இருக்க இடத்துல என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர். சரியா? ஆன்சர் பாருங்கள், p ஸ்கொயர். அப்படியே 2 ஸ்கொயர்னா 2 × 2 4. இதான் இதனுடைய பெருக்கல் பலன். அடுத்தது ரெண்டாவது பாருங்கள். ரெண்டாவது என்னது? 1 + 3b 1 + 3b இன்ட்டு 3b - 1 ஈக்குவல் டு, இதை கொஞ்சம் நம்ம மாற்றி எழுத போகிறோம். 1 + 3bனாலும் 3b + 1நாலும் 1 தான். ரெண்டும் 1 தான். 1 + 3bனாலும் 3b + 1நாலும் 1 தான். இன்ட்டு இது எந்த மாற்றமும் இல்லை. 3b - 1 ஈக்குவல் டு, ஃபார்முலா பாருங்கள், இதே ஃபார்முலா தான். என்ன இருக்குது பாருங்கள், a + b இன்ட்டு a - b ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஏக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், நான் சைடில் எழுதிக்கலாமா? ஏக்கு பதிலாக 3b, பிக்கு பதிலாக 1. அப்போ பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஏக்கு பதிலாக 3b. இங்கே என்ன இருக்குது? ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஸ்கொயர். மைனஸ் ஃபார்முலா இருக்க மைனஸ். பிக்கு பதிலாக 1. இங்கே என்ன இருக்குது? அடுக்கு 2 இருக்கா, அந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். இது சுருக்கிடலாமா பாருங்கள், ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9. பிஏ ஸ்கொயர் பண்ணால் b ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா 1 × 1 1 தான். இதுதான் இதனுடைய பெருக்கல் பலன். அடுத்தது மூன்றாவது பாருங்க. மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்க? 4 - mn இன்ட்டு mn + 4. இதை நம்ம கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம். இதை முதல்ல மாற்றி எழுதிக்கலாமா பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? mn + 4நாலும் 4 + mnனாலும் 2 1 தான். இதை அப்படியே எழுதிருங்க. 4 - mn. என்ன செஞ்சிட்டோம்? இது எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே எழுதிக்கிட்டோம். இந்த mn + 4 4 + mn எழுதினா ரெண்டுமே 1 தான். இப்போ பாருங்கள், a + b இன்ட்டு a - b ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இங்கே a இருக்க இடத்துல என்ன இருக்குது? 4 இருக்குது. b இருக்க இடத்துல என்ன இருக்குது? mn இருக்குது. ஈக்குவல் டு பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஏக்கு பதிலாக 4 ஸ்கொயர். ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸு, பிக்கு பதிலாக என்ன இருக்குது? mn. அப்போது அடுக்கு 2 ஸ்கொயர். சரியா? இப்போ பாருங்கள், 4 ஸ்கொயர் பண்ணால் 4 × 4 16 மைனஸ் அப்படியே வந்துடும். m ஸ்கொயர் பண்ணால் m ஸ்கொயர், n ஸ்கொயர் பண்ணால் n ஸ்கொயர். இந்த அடுக்கு 2 இருக்கு இல்லையா, இது எல்லாம் ஒன்றா இருக்குது. இது பெருக்கல் இருக்கிறனால நம்ம தனித்தனியாக எழுதிக்கிட்டோம். இதுதான் இதனுடைய பெருக்கல் பலன். அதுக்கு அடுத்தது 4வது பாருங்கள், என்ன இருக்குது? 6x + 7y இன்ட்டு 6x - 7y இதனுடைய பெருக்கல் பலன் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், a + b இன்ட்டு a - b. அப்போ a இருக்க இடத்துல என்ன இருக்குது? 6x இருக்குது. b இருக்க இடத்துல என்ன இருக்குது? 7y இருக்குது. ஃபார்முலா என்ன பாருங்கள், a + b இன்ட்டு a - b ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போது a + b இன்ட்டு a - b ஈக்குவல் டு a ஸ்கொயர். ஏக்கு பதில் என்ன இருக்குது? 6x அடுக்கு 2 மைனஸ் b ஸ்கொயர். பிக்கு பதில் என்ன இருக்குது? 7y அடுக்கு 2 ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர்னா 6 × 6 36. இந்த இடத்துல என்ன வரும்? 36. அதாவது 6 ஸ்கொயர் பண்ணால் 6 × 6 36. எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், இங்கே பாருங்கள், 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் வந்துச்சுன்னா என்னது? 7 × 7 49ன்னு அர்த்தம். 49. ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர். சரியா? இதுதான் இதனுடைய பெருக்கல் பலன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 7வது கணக்கு. பாருங்கள், 7வது கணக்கு பொருத்தமான முற்றொருமையை பயன்படுத்தி மதிப்பு காண்க. இங்கே ஒரு 7 இது இருக்குது. ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யணும்? ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் நம்ம மதிப்பை கண்டுபிடிக்கணும். முதல் இது பாருங்கள்,
என்ன இருக்குது? 51 ஸ்கொயர். இதை நம்ம பிரித்து எழுதணும். 2 தான் பிரித்து எழுதணும். எப்படி பிரித்து எழுதணும்னா பாருங்கள், 50 + 1 அடுக்கு 2ன்னு எழுதலாம். இல்லை நீங்கள் வேறு எப்படினாலும் பிரித்து எழுதலாம். 49 + 2, 40 + 11 எப்படினாலும் நீங்கள் பிரித்து எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு என்ன ஃபார்முலா? a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும். ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், இது a, இது b. a ஸ்கொயர், ஏக்கு பதில் 50 இருக்கா, அப்போ 50 ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்முலா இருக்கிற 2 ஏக்கு பதிலாக 50, பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதில் என்ன இருக்குது? 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 50 ஸ்கொயர். 50 பெருக்கல் 50 பாருங்கள், 50 பெருக்கல் 50, 5 25, இந்த 2 0 அப்படியே வந்துடும். அப்போ 50 பெருக்குனா 2500 ப்ளஸ், இப்போ பாருங்கள், இதை பெருக்க போகிறோம். 2 50 பெருக்குனா 2 50 100, 2 50 பெருக்குனா 100, 100 1 பெருக்குனா எவ்வளோ? 100 தான். ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 பெருக்கல் 1 1, அவ்வளோதான். இப்போ இது 3 கூட்ட போகிறோம். எது? 2500, ஒரு 100, ஒரு 1, இதெல்லாம் கூட்டுங்க. 1 0 5 1 6 2, அப்போது ஆன்சர் என்ன? 2601. சரியா? அடுத்தது ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது என்ன நம்பர் இருக்கு? 103 அடுக்கு 2ன்னு இருக்கு. இப்போ பாருங்க, இந்த 103 நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? 100 + 3ன்னு எழுதலாமா? அப்படி இல்லை, நீங்கள் வேறு மாதிரி எப்படிலாம் 90 + 13 எழுதலாம். எப்படினாலும் எழுதலாம். இந்த மாதிரி 0 வர மாதிரி பிரித்து எழுதணும்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 100 + 3 நான் எழுதி வச்சுக்கேன். இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், இதே ஃபார்முலா தான். a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். இந்த 100 வந்து a, இது வந்து b ஈக்குவல் டு a ஸ்கொயர். ஏக்கு பதில் என்ன இருக்குது? 100 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஃபார்முலா இருக்குது ப்ளஸ் 2. ஏக்கு பதில் என்ன இருக்குது? 100. பிக்கு பதில் என்ன இருக்குது? 3 ப்ளஸ் பி ஸ்கொயர். பிக்கு பதில் என்ன இருக்குது? 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 ஸ்கொயர். 100 பெருக்கல் 100, 100 பெருக்கல் 100. பாருங்க, 1 இருக்கா? ஓரொன்னா 1 தான். அந்த 4 0 அப்படியே போட்டுங்க. 2 3 4 0. அப்போ 100 100 பெருக்குனா 10,000. 100 100 பெருக்குனா 10,000 ப்ளஸ் இதை பெருக்குங்க. 2 3 பெருக்குனா 2 6, 6 100 பெருக்குங்க 600. சொன்னது புரிஞ்சுதா? பாருங்க, 2 3 பெருக்கலாம், 2 3 6, 6 100 பெருக்குனா 600 ப்ளஸ் 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 3 பெருக்கல் 3ன்னு அர்த்தம். அப்போ 3 பெருக்கல் 3 9. 3 ஸ்கொயர்னா 9. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் கூட்டலாமா? பாருங்க, என்ன இருக்குது? முதல்ல 10,000, அதுக்கு அடுத்தது 600, அதுக்கு அடுத்து 9 கூட்டுங்க. 9, இங்கே 0, இங்கே 6, இங்கே 0, இங்கே 10. அப்போது 10,609. 10,609 முடிஞ்சுதா? அடுத்தது மூணாவது பாருங்க. மூன்றாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? மூன்றாவதுல 47 அடுக்கு 2. இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? 40 + 7ன்னு எழுதலாம். அப்படி இல்லை 50 - 3ன்னு எழுதலாம். எல்லாமே ஒன்று தான். சரியா? நான் எப்படி எழுத போகிறேன்னா 50 - 3ன்னு எழுத போகிறேன். 50 - 3 அடுக்கு 2. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்தணும் அப்படின்னா, a - b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா பயன்படுத்துகிறோம். பாருங்கள், ஏக்கு பதிலாக 50, பிக்கு பதிலாக 3 இருக்குது. அப்போ என்ன வரும் பாருங்கள்? முதல்ல a ஸ்கொயர், ஏக்கு பதிலாக 50, அப்போ 50 ஸ்கொயர். ஃபார்முலா இருக்கிற -2 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக 50, பிக்கு பதிலாக எத்தனை இருக்குது? 3. சரியா? ப்ளஸ் பி ஸ்கொயர். பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 50 ஸ்கொயர். 50 பெருக்கல் 50, 50 பெருக்கல் 50. ஏற்கனவே பெருக்கணும். பாருங்கள், நம்பரை பெருக்கலாம். 5 25, இந்த 2 0 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ 50 50 பெருக்கினா எவ்வளவு? 2500 மைனஸ், இப்போ பாருங்கள், 3 2 பெருக்கினா 6, 6ஐயும் 50ஐயும் பெருக்கணும். எதை பெருக்க போகிறோம்? 50ஐயும் 6ஐயும் பெருக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த 50 அப்படியே போட்டுக்கிட்டோம். 2 3 பெருக்கினா 6 பெருக்கலாமா? 6 0 பெருக்கினா 0, 6 5 30. அப்போ எவ்வளவு? 300
ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னா 3 பெருக்கல் 3 9. இப்போ பாருங்க ஈக்குவல் டு 2500ஐயும் 9ஐயும் கூட்டணும். என்ன வரும் 2509 2509. ஏன்னா இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் கூட்டினா 2509. இதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும் 300 மைனஸ் பண்ணணும். அப்போ 300 மைனஸ் பண்ணுங்க. 9ல் 0 மைனஸ் பண்ணால் 9, 0ல் 0 மைனஸ் பண்ணால் 0, 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2, இங்கே என்ன வரும் 2. அப்போ 2209 2209 இதுதான் இதோடைய மதிப்பு. அடுத்தது மூன்றாவது பாருங்க. மூன்றாவது நான்காவது என்ன இருக்கு 900. இதை மாற்றி எழுதிட்டோம் பாருங்க. இதுதான் நாலாவது இது. அப்போ நாலாவது இதை நம்ம முடிச்சிட்டோம் பாருங்க. இது வந்து நான்காவது இது. சரியா? இப்போ நம்ம மூணாவது பார்க்க போகிறோம். மூணாவது என்ன இருக்கு 998 ஸ்கொயர் இருக்கா? இப்போ நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது. சரியா? 998 அடுக்கு 2. இப்போ பாருங்க இதை நம்ம எப்படி எழுதலாம் 1000 மைனஸ் 2ன்னு எழுதலாமா? 1000 மைனஸ் 2 அடுக்கு 2. இது மூணாவது. ஏற்கனவே நாலாவது முடிச்சிட்டோம். நம்பர் மாற்றி போட்டேன். நாலாவது முதல்ல முடிச்சிட்டோம். இப்போ மூணாவது பாருங்க 998 அடுக்கு 2. எப்படி பிரித்து எழுதிட்டோம் 1000 மைனஸ் 2ன்னு எழுதிட்டோம். இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துச்சு. என்ன ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். இதே ஃபார்முலா தான் இங்கே இருக்கு இல்லையா? அப்போ பாருங்க ஏக்கு பதிலாக 1000, பிக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக 2 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஏக்கு பதில் என்ன இருக்குது 1000 அடுக்கு 2. ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் 2 ஏக்கு பதிலாக 1000, பிக்கு பதிலாக 2 ப்ளஸ் பி ஸ்கொயர். பிக்கு பதிலாக என்னது 2 ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு 1000 2 தடவை எழுதி பெருக்க போகிறோம். 1000 பெருக்கல் 1000. பாருங்க இங்கேயும் 1 இங்கே 1 ஓர் 1னா 1, இங்கே 3 0 இங்கே 3 0, இந்த 3 0 அப்படியே இங்கே ஒரு 3 0 இங்கே ஒரு 3 0, மொத்தம் எத்தனை 0 6 0 அப்படியே சேர்த்துருங்க. 3 4 5 6 0. அப்போ பாருங்க எவ்வளவு 10 லட்சம். 1000ஐயும் பெருக்குனா 10 லட்சம். சரியா? மைனஸ் இப்போ பாருங்க 2 பெருக்குனா 4, 4ஐயும் 1000ஐயும் பெருக்குனா 4000 ப்ளஸ் 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா 2 பெருக்கல் 2 4. இப்போ பாருங்க இங்கே 10 லட்சம் இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 10 லட்சத்தையும் 4ஐயும் கூட்டினா எவ்வளோ வரும் 10 லட்சத்து 4. 10 லட்சத்து 4 எதை கூட்டிட்டோம் 10 லட்சத்தை 4ஐயும் கூட்டினா 10 லட்சத்து 4. இதுலேருந்து எதை மைனஸ் பண்ணோம் 4000 நம்ம மைனஸ் பண்ணோம். இந்த சைடில் போட்டு காமிக்க பாருங்க 10 லட்சத்து 4. இதில் நம்ம மைனஸ் பண்ண வேண்டியது 4000. மைனஸ் பண்ணுமா 4 மைனஸ் 0 4, 0 மைனஸ் 0 0, 0 மைனஸ் 0 0. அப்போ இங்கேருந்து கடை வாங்க இங்கே என்ன வரும் 10, 10ல் 4 மைனஸ் பண்ணால் 6, இங்கே என்ன இருக்கும் 9, இங்கே என்ன இருக்கும் 9. இந்த 1 தான் நம்ம அங்கே கடை வாங்கி கொண்டு போயிட்டோம். அப்போ பாருங்க 9,96,004 9,96,004 96,004. இது மூணாவது இது. ஏற்கனவே இங்கே நாலாவது முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது இது. ஐந்தாவது எடுத்து எழுதலாமா? என்ன இருக்குது பாருங்கள் ஐந்தாவது 297 பெருக்கல் 303 ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள் இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்கள். 297 இருக்கா? இதை 300 மைனஸ் 3ன்னு எழுதலாமா? பாருங்கள் 300லேருந்து 3 கழிச்சா 293 வந்துடும் பெருக்கல் இந்த 303 300 ப்ளஸ் 3ன்னு எழுதலாமா? இப்படி எழுதுனா தான் நம்ம ஃபார்முலாவை பயன்படுத்த முடியும். 297 300 மைனஸ் 3ன்னு எழுதிட்டோம். 303 300 ப்ளஸ் 3ன்னு எழுதிட்டோம். அப்போது இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா என்னென்னா a ப்ளஸ் பி இன்டூ a மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி. பாருங்கள் ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னாலும் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் ரெண்டும் ஒன்று தான். பெருக்கல்ல எல்லாமே ஒன்று தான். அப்போ பாருங்கள் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது 300, பிக்கு பதிலாக என்ன இருக்குது 3. அதே தான் ஏக்கு பதிலாக 300, பிக்கு பதிலாக 3. அப்போ பாருங்கள் ஏ ஸ்கொயர். ஏக்கு பதிலாக என்ன இருக்குது 300 அடுக்கு 2. இந்த ஃபார்முலா இருக்க மைனஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குது 3 அடுக்கு 2. இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு 300 நம்ம 2 தடவை எழுதி பெருக்கணும். 300 பெருக்கல் 300. அப்போ பாருங்கள் நம்பர் பெருக்கிடுங்க. 3 9, இங்கே 2 0, இங்கே மொத்தம் 4 0 அப்படியே சேர்த்துருங்க. 4 0. அப்போ எவ்வளவு 90,000. 300 ஸ்கொயர்னா 300 2 தடவை எழுதி பெருக்கணும். 2 தடவை எழுதி பெருக்கணும் என்ன வருது 90,000 மைனஸ் 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா 3 பெருக்கல் 3
9. இப்போ என்ன செய்யணும்? 90,000லிருந்து 9 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 90,000 9. அப்போ இங்கேருந்து கடை வாங்கி கொண்டு வந்துருமா? என்ன ஆயிரும்? 10. 10ல் 9 மைனஸ் பண்ணால் 1. இங்கே என்ன இருக்கும்? 9. இங்கே என்ன இருக்கும்? 9. இங்கே என்ன இருக்கும்? 9. இங்கே இருந்தால் நம்ம கடை வாங்கினது அந்த இடத்துல என்ன இருக்கும்? 8 இருக்கும். அப்போ பாருங்கள், 89,999. 89,991. இது 5வது. இது அடுத்தது 6வது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 990 பெருக்கல் 1010. இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்க. 990 இருக்கா? இதை 1000 மைனஸ் 10ன்னு எழுதலாமா? 1000லேருந்து 10 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 990 கிடைச்சிரும். பெருக்கல் இந்த 1010 எப்படி எழுதலாம்? 1000 + 10ன்னு எழுதலாமா? இப்போ பாருங்க, நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும் பாருங்க. 990 1000 மைனஸ் 10, 1010 1000 + 10ன்னு எழுதிட்டோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா பாருங்க, a + b இன்டூ a மைனஸ் b ஈக்குவல் டு a² - b². இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். பாருங்க, இது a, இது b, இது a, இது b. பாருங்க, a² - b². a மைனஸ் b இன்ட்டு a + bனாலும் a + b இன்ட்டு a மைனஸ் ரெண்டும் ஒன்று தான் பெருக்கல்ல. அப்போ a² - b². ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 1000. 1000 அடுக்கு 2 மைனஸ் b². பிக்கு பதில் என்ன இருக்குது? 10. 10² ஈக்குவல் டு 1000². 1000த்தை 2 தடவை எழுதி பெருக்கணும். 1000 பெருக்கல் 1000. நம்பர் இருக்கா? ஓரொன்னா 1. 1 1 பேர்னா 1 தான். இங்கே 3 0, இங்கே 3 0. மொத்தம் 6 0 சேர்த்துருங்க. 3 4 5 6 0. அப்போ எவ்வளவு? 10 லட்சம். 1000². 1000த்தை 2 தடவை எழுதி பெருக்குனா 10 லட்சம் மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 10². 10²னா 10 பெருக்கல் 10. அப்போ 10 10 100. இப்போ என்ன செய்யணும்? 10 லட்சத்திலிருந்து 100 மைனஸ் பண்ணுங்க. 10 லட்சம் இருக்கா? இதிலிருந்து 100 மைனஸ் பண்ணுங்க. 0 - 0 0, 0 - 0 0, 0லேருந்து 1 மைனஸ் பண்ணுங்க. இங்கேருந்து கடை வாங்க. அப்போ 10. 10ல் 1 மைனஸ்னா 9. இந்த இடம் என்ன மாறிடும்? 9 மாறிடும். இந்த இடம் என்ன மாறிடும்? 9 மாறிடும். இந்த இடம் என்ன மாறிடும்? 9 மாறிடும். இங்கேருந்து 0 தான், இங்கேருந்து 1 தான் அங்கே கடை வாங்கி கொண்டு போயிட்டோம். அப்போ பாருங்க எவ்வளவு? 9,99,900. சரியா? அடுத்தது லாஸ்ட், இது 7வது நம்ம பார்க்க போகிறோம். 7வது என்ன இருக்குன்னா 51 பெருக்கல் 52. இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்க. இந்த இடத்துல 50 + 1 எழுதலாமா? 51. அதே மாதிரி பெருக்கல் 50 + 2 பாருங்க. 51 50 + 1 52, 50 + 2ன்னு எழுதிட்டோம். இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா பாருங்க. என்ன ஃபார்முலா? x + a இன்டூ x + b ஈக்குவல் டு x² + x இன்டூ a + b ப்ளஸ் ஏபி. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம்? மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, இதுதான் என்னது? எக்ஸு, இது ஏ, இது எக்ஸு, இது பி. பாருங்க, x + a × x + b ஈக்குவல் டு x² + x × a + b ப்ளஸ் ஏபி. பாருங்க, எக்ஸு இங்கே x² இருக்கா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக 50 அடுக்கு 2 ப்ளஸ் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக 50 இன்டூ a + b, ஏக்கு பதிலாக 1 ப்ளஸ் பிக்கு பதிலாக 2 ப்ளஸ் ஏபி. ஏவும் பியும் பெருக்கணும். ஏவோட மதிப்பு 1, பியோட மதிப்பு 2. இந்த மதிப்புகளை இந்த ஃபார்முலாவில் பிரதியிட்டோம். இதை நம்ம சுருக்கிட்டோம்னா போதும். பாருங்கள், ஈக்குவல் டு 50² 50 பெருக்கல் 50. பாருங்கள், இந்த மாதிரி 0வில் முடிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக பெருக்கிடலாம். 5 5 பெருக்குனா 25. இந்த 2 0 அப்படியே வந்துடும். இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 இருக்கா? இந்த 25 அப்படியே வந்துடும். அப்போ 50 50 பெருக்குனா 2500. அதாவது 50² 50 பெருக்கல் 50 2500 ப்ளஸ் 50 இன்ட்டு 1 2 கூட்டினா 3 ப்ளஸ் 2 2 ஈக்குவல் டு 2500 ப்ளஸ் பாருங்கள் 50 3 பெருக்கிறோம். 50 3 பெருக்குனா 3 50 150. 5 15, இந்த 0 வந்துடும். அப்போ 150. 50 3 பெருக்குனா 150 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். கூட்டலாமா? எதை கூட்ட போகிறோம்? 2500 ஒரு 150 ஒரு 2 கூட்டுங்க. 2 அப்படியே வந்துடும், 5 அப்படியே வந்துடும், 5 1 கூட்டினா 6
இந்த 2 அப்படியே வந்துடும். அப்போ 2652 2652 இதான் என்னது 7வது கணக்கு. இதோட நம்ம என்ன செஞ்சிட்டோம், 7வது கணக்கு முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க 8வது கணக்கு ஆரம்பிக்கலாமா. 8வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 8வது கணக்கில் சுருக்குக a + b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab. இதை சுருக்கணும் பாருங்க. இந்த இடத்துல கொடுத்தது முதல்ல எடுத்து எழுதுவோம். a + b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab ஈக்குவல் டு, முதல்ல இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். எதுக்கு, இதுக்கு தான் நம்ம ஃபார்முலா பயன்படுத்தியிருக்கோம். இந்த மைனஸ் 4ab அப்படியே வரும். மைனஸ் 4ab ஈக்குவல் டு a ஸ்கொயர். இப்போ பாருங்க, இங்கே 2ab, இங்கே மைனஸ் 4ab. அப்போ அதோடைய கெழுக்களை நம்ம என்ன செய்யணும், மைனஸ் பண்ணி ஆகணும், சுருக்கி ஆகணும். இங்கே என்ன இருக்குது, -4. இங்கே என்ன இருக்குது, +2. வேறு வேறு குறி. அப்போ நம்ம கழிக்கணும். அப்போ 4ல் 2 மைனஸ் பண்ணால் 2. பெரிய நம்பருக்குலாம் மைனஸ் இருக்கா, அப்போ -2 ab அப்படியே வரும். ப்ளஸ் இந்த b ஸ்கொயர் அப்படியே வந்துடும். சொன்னது புரிஞ்சா பாருங்க. a ஸ்கொயர் அப்படியே வந்துருச்சு. 2ab மைனஸ் 4ab என்ன இருக்குது, வேறு வேறு குறி. அப்போ மைனஸ் பண்ணுவோம். 4abலேருந்து 2ab மைனஸ் பண்ணால் 2ab. பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டோம். இந்த b ஸ்கொயர் அப்படியே வந்துருச்சு பாருங்க. இது இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். இதான் என்னது, நமக்கு சுருக்கி வரக்கூடிய ஆன்சர். அடுத்தது 9 பாருங்க. m minus n the whole square plus m plus n the whole square equal to 2 into m square plus n square என நிறுவுக. முதல்ல என்ன செய்யலாம், இந்த இடது பக்கத்தை எடுத்துக்கலாமா. என்ன இருக்கு, m minus n the whole square plus m plus n the whole square equal to, இது ஃபார்முலா பாருங்க. என்ன ஃபார்முலா, ஃபார்முலா நமக்கு தெரியும். a minus b the whole square equal to a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான். ஆனால் இங்கே ab இருக்குது, இங்கே mn இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இதே மாதிரி இதை எழுதுனா என்ன வரும் பாருங்க, m ஸ்கொயர் மைனஸ் 2mn ப்ளஸ் n ஸ்கொயர் எழுதிட்டோமா. இதே தான். அது இப்போலாம் இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். a இருக்கிற இடத்துல m, b இருக்கிற இடத்துல n மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், இது என்ன ஃபார்முலா, a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா இதே தான். ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, m, பிக்கு பதிலாக n. அப்போ எப்படி மாறும் பாருங்க, இந்த ப்ளஸை போட்டோம். m ஸ்கொயர் மைனஸ் 2mn ப்ளஸ் n ஸ்கொயர். நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த 2 ஃபார்முலா வச்சு நம்ம விரிவுபடுத்தி எழுதிட்டோம். இப்போ இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான இந்த ஆன்சர் வந்துடும். ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 2mn, இந்த இடத்துல ப்ளஸ் வரும். சரியா, இங்கே ஃபார்முலா ப்ளஸ் தானே இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 2mn கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், m ஸ்கொயர், இந்த இடத்துல ப்ளஸ் n ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் m ஸ்கொயர், இந்த இடத்துல என்ன இருக்குது, ப்ளஸ் n ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், இங்கே ஒரு m ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு m ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸில் இருக்குது. ஒரு m ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு m ஸ்கொயர் கூட்டினா எத்தனை, 2m ஸ்கொயர். அதாவது இதுக்கு மேலே எதுவுமே 1 இருக்கிறது, இங்கே 1, இங்கே 1. அப்போ நம்ம அதோட கெழுக்களை மட்டும் கூட்டினா போதும். அப்போ 1 + 1 2, இந்த m ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ப்ளஸ். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், ஒரு n ஸ்கொயர், இது என்ன, ஒரு n ஸ்கொயர் கூட்டினா 2n ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. 2 பொதுவாக வெளியே எடுத்துடலாமா, 2 பொதுவாக எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், m ஸ்கொயர். இந்த 2 நம்ம வெளியே எடுத்து வச்சிட்டோம். இங்கே என்ன இருக்கும், n ஸ்கொயர் மட்டும் இருக்கும். 2 வெளியே எடுத்துட்டோம், m ஸ்கொயர். இந்த 2 வெளியே எடுத்து வச்சிட்டோம், n ஸ்கொயர் என்பது நிறுவப்பட்டது. இதான் நிரூபிக்க சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி எழுதணும், நிறுவப்பட்டது. சரியா, அடுத்தது 10வது கணக்கு பார்க்கலாமா. பாருங்க, 10வது கணக்கு, a + b ஈக்குவல் டு 10 கொடுத்து எடுத்து எழுதுவோம். a + b ஈக்குவல் டு 10, ab ஈக்குவல் டு 18 எனில் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரின் மதிப்பை காண்க. இப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்முலா பயன்படுத்தணும். இங்கே என்ன இருக்குது, a + b இருக்கா. அப்போ நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதான் ஃபார்முலா பயன்படுத்த, இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ பாருங்கள்,
நமக்கு தெரிஞ்ச மதிப்புகளாக நம்ம பிரதியிடுங்க. ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு 10 அடுக்கு 2 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் தெரியாது ப்ளஸ் 2, ஏபி தெரியும் பாருங்கள், ஏபியோட மதிப்பு 18 ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ பாருங்கள் 10 ஸ்கொயர், 10 ஸ்கொயர்னா 10 பெருக்கல் 10, அப்போ 10 10 100 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 18 36 ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ பாருங்கள் 100 ப்ளஸ் 36 இடது பக்கம் கொண்டு வாங்க மைனஸ் 36 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சரியா, இது மட்டும்தான் அங்கே இருக்குது. 100லேருந்து 36 மைனஸ் பண்ணால் 64, 100லேருந்து 36 மைனஸ் பண்ணுங்கள் என்ன வரும் 64 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்படியே சைடை மாற்றி எழுதுங்க, இடது பக்கம் வலது பக்கம். தேர்ஃபோர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. இதுதான் நமக்கு தேவையான அவங்க கண்டுபிடிக்க சொன்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு. சரியா, இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.